பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசியாகிய நீங்கள் தான். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் நம்ம என்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எல்லா விதமான நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும், உங்களுடைய ஒவ்வொரு விதமான சிந்தனைகளையும் காப்பி பேஸ்ட் பண்ணவன் தான் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறான். ஒரிஜினல் நீங்கள் டிஸ்டர்பன்ஸோடு வாழ்கிறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அதாவது கதை எழுதுனது நீங்கள், பாட்டு எழுதுனது நீங்கள், இசை அமைத்தது நீங்கள், ஆனால் பேர் வாங்கினது இன்னொருத்தன் அப்படிங்கிற வாழ்க்கை தான் இப்போ நடந்துக்கிருக்கு. இது உங்களோட லைஃப்பில் வேலையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் பிரச்சனையாக வந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் கடந்த ஒரு வருட காலமாக மனசுக்குள்ளே உள்ள ஒரு கவலை. ஸோ இந்த கவலை, இந்த பிரச்சனை எல்லாமே மாறப்போகுது. பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா மேலே ரொம்ப பிரியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கல்யாணம் முடித்த பிறகு கூட அம்மா 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 அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய அனுபவத்தில் சொல்லும்போது தனுசு ராசி அன்பர்கள் அம்மா மேலே பிரியமாக இருக்கலாம், ஆனால் அம்மாவுடைய வார்த்தைகளையே, அம்மாவுடைய விஷயங்களே வேத வாக்காக நம்புவதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக தான் சந்திரன் வரார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே போய் ஒரு வலிமை அடைகிறார் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக, அதாவது நான் ஏன் தெளிவாக திரும்பின்னு சொல்லணும்னா, நம்மளுடைய தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் கடகம், அந்த இடத்துல தான் உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன பண்ணுறாரு? வலிமை அடைகிறார். அதே போல் அந்த இடத்தோட அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ அம்மாட்ட போய் லாக் ஆகிறது. அம்மா சொன்னால் வேத வாக்குன்னு நம்புறது. அம்மா உங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்கன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் அம்மா சொல்கிறது சம்டைம் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். அப்போ உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சற்று ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யும். அம்மாவுடைய அன்பு வச்சுக்கோங்க, அம்மா மேலே அன்பு வச்சுக்கோங்க, ஆனால் அம்மா சொல்கிறத மட்டும் கேட்டு தான் செய்வேங்கிற செயல்பாடை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய பார்ட்னருடைய உண்மையான அன்பை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்ட்னர்கிட்ட ஒரு மிகப்பெரிய புரிதலோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இருக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. காரணம், நம்ம சொன்ன சந்திரன் என்ற வலிமை, அம்மா என்ற விஷயத்துக்காக விட்டு கொடுத்து எங்கள் அம்மா எதுவும் நினச்சிருவாங்க, எங்கள் அம்மா எதுவும் கஷ்டப்பட்டுருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் இழக்கிறீங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், நம்மளுடைய பெண்களுக்கும் பொருந்தும். ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமும் மரியாதையும் கிடைக்கலன்னு காத்திருக்கவங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாக போகுது. குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது.
மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை மேபி இருந்தால் சரியாயிடும். அதே போல் பூர்வீக சொத்து எப்படா கிடைக்கும்னு காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உறுதியாக பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. தனுசு ராசிக்காரங்க மேக்சிமம் அம்மா பேச்சை கேட்டு செய்வதை விட அப்பா பேச்சை முழுமையாக நம்பி செய்கிறது வெற்றி அடைவாங்க. யார் யாரெல்லாம் என்னுடைய அப்பா பேச்சை கேட்டு நான் செஞ்சேன், எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு, அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்லதுக்கு தான் சொன்னாங்க, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனையை சந்திச்சிச்சு, நான் சந்திச்சிட்டேன், அது எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதுக்காண்டி அம்மா தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையான அன்பு, உண்மையான பாசம். அதில் நான் மாற்றம் சொல்லலை. கிரகத்தின் அடிப்படையில் சந்திரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால நம்ம இந்த விஷயத்தை உங்களுக்கு மெயினாக எடுத்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மெயினாக எடுத்துக்கோங்க. அவங்க உண்மையை சொன்னாலும் அவங்க நல்லதே சொன்னாலும் கிரகம் மாற்றி அமைச்சிடும். ஓகேவா? அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய அடிப்படை விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிதானமாக செயல்பட்டால், உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால், கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்கார். அவரே 12ஆம் இடத்த அதிபதி, அவரே 5ஆம் இடத்த அதிபதி. அப்போ வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபங்களை குறைத்து கொள்ள வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வெற்றியை நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, நீங்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரான். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம். பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.